நம் முன்னோர்கள் மக்கள் ஏன் தேவர்கள் கூட ஏன் காளி தேவிக்கு பயந்தார்கள் என்று தெரியுமா உங்களுக்கு? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காலத்தில் காளி கோயில் துர்க்கை கோயில் என்றால் அதன் பக்கமே யாரும் போக மாட்டார்கள். அது பலி வாங்கிவிடும், இரத்தத்தை குடித்துவிடும் என்றெல்லாம் வதந்திகள் பரப்பப்பட்டதுண்டு. இந்த வதந்திக்கு காரணமானவர்கள் யார் தெரியுமா? சாட்சாத் நமது பஞ்ச பாண்டவர்கள் தான். துரியோதனனிடம் சூதாடி நாட்டை இழந்தனர். அது மட்டுமன்றி அவர்கள் காட்டுக்கு சென்று 12 ஆண்டுகள் யார் கண்ணிலும் படாமல் வாழ வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. தவ முனிவர்களைத் தவிர மற்றவர் கண்ணில் பட்டால் அவர்களின் வனவாசம் மேலும் நீட்டிக்கப்படும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருந்தது. அர்ஜுனன் தனது வலிமை மிக்க ஆயுதங்களை ஒரு வன்னி மரத்தின் புதரில் ஒளித்து வைத்தான். காலம் வரும்போது அவற்றை எடுத்துக் கொள்ளலாம் என இருந்தனர். அந்த வன்னி மரம் தான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த ஆயுதங்களை பாதுகாக்கும் பெட்டகமாக இருந்தது. அவர்கள் முனிவர்களின் ஆலோசனையின் பேரில் துர்க்கை அல்லது காளியின் இருபடிமான குகைகளில் மறைந்து வாழ்ந்தார்கள். அந்த கோயில்களுக்குள் பயந்து போய் யாரும் நுழைவதில்லை. பாண்டவர்களுக்கு இனி வசதியாயிற்று. அஞ்சா நெஞ்சம் கொண்டு அவர்களை பாராட்டி பராசக்தியின் வடிவமான அந்த காளி தேவியே காட்சி கொடுத்தாள். காளியின் காட்சியை மனக்கண்ணால் கண்டால் கூட போதும். அவர்களை துன்பம் தொடராது, ஏழ்மை என்பதே இருக்காது, துக்கம் பயம் இதெல்லாம் நெருங்காது. மகரிஷியால் உபதேசிக்கப்பட்ட 27 ஸ்லோகம் கொண்ட துர்கா நட்சத்திர மாளிகா ஸ்துதியை பக்தியுடன் 9 இரவுகள் சொன்னார்கள். அந்த இரவுகளே நவராத்திரி ஆயிற்று. அவர்களை அவள் ஆசிர்வதித்தாள், வெற்றிக்கு துணை நின்றாள். அதேபோல் துரியோதனன் மற்றும் கௌரவர்கள் பாண்டவர்களை வெல்ல சதி செய்த பிறகு பாண்டவர்கள் வனவாசம் சென்றனர். அந்த காலத்தில் ஆரண்ய பருவம் மகாபாரதத்தின் ஒரு பகுதி சொல்லும் ஒரு நிகழ்வு. திரௌபதி ஒரு முறை பாண்டவர்களுடன் காடுகளில் அலைந்து திரிந்த போது தன்னுடைய வலி தாங்க முடியாமல் மிகவும் மனமுடைந்தாள். அவள் தனக்கு இடர் விளைவிக்க தொடர்ந்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என இறைவியை நினைத்து அழைத்தாள். அப்போது திரௌபதி மனதார காளி தேவியை பிரார்த்தித்தாள். அப்போது திரௌபதி கூறிய வரிகள், ஓ கருமேக வன்னி, ஓ பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழிக்கும் சக்தி எங்கள் இழிவிற்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான். நீங்கள் பொறுமையாக இருங்கள், நேரம் வரும். தீமைகள் அனைத்தையும் அழிக்க நான் தந்த ஆசீர்வாதம் உங்கள் பக்கம் இருக்கும். இதை தொடர்ந்துதான் பாண்டவர்கள் விராட பருவம் முடித்து குருக்ஷேத்திர போர் நெருங்கும் போது தங்களுடைய வெற்றிக்காக கூட பல சமயங்களில் காளி தேவியை மனத்தில் நினைத்துள்ளனர். இங்கு காளி பயங்கரமான தேவியாக அல்ல, பாதுகாக்கும் சக்தியாக பாண்டவர்களுக்கு தோன்றுகிறாள். இதுவே திரௌபதியின் அழுகை, காளியின் அருள் பாண்டவர்களின் தீமையை வெல்வதற்கான சிகரமாக மாறியது. இப்படி திரௌபதியின் அழுகையும் பஞ்சபாண்டவர்களின் சத்தியமும் ஒன்று சேர்ந்த போது அற்புத சக்தியாக காளியின் அருள் பொங்கியது. அவர்கள் பயணத்தில் வந்த துன்பங்களையும் கடும் போரையும் வென்று நீதி நிலை பெற வேண்டும் என்ற தாயின் ஆசீர்வாதம் போல காளியின் கருணை அவர்கள் வாழ்வை வழிநடத்தியது. அதுபோல மனித உலகில் தீமை எப்போதும் தற்காலிகம். உண்மை நீதியை நோக்கி செல்லும் பயணத்தில் தாயாகிய சக்தி எப்போதும் துணை நிற்கிறாள். நம்மால் எதையும் அடைய முடியும். நம்முள் நம்பிக்கை இருந்தால் மற்றும் மறைந்திருந்தாலும் நம்மை தொடர்ந்து காத்திருக்கிற அந்த உயர்ந்த சக்தியை நம்மால் உணர முடிந்தால் காளி தேவியின் அருளோடு நம் வாழ்க்கை எல்லாமே ஒரு வெற்றி கதையாகும். இது போன்ற ஆன்மீக கதைகள், வரலாற்று ரீதியான கதைகள், வாழ்க்கை நெறி கதைகள், வாழ்க்கைக்கு தேவையான உத்வேக கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.